சந்தியா சண்டே ஸ்பெஷல் என்ன நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் வாங்கியிருக்கோம், சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம், சங்கரா மீன் வந்து மாங்காய் போட்டு குழம்பு பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிங்க ஏன்னா வெத்தலை கொடி எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. எடுக்கலை, அது மழையில் அதுவே விழுந்துச்சு. ஆனால் அந்த வேர்லாம் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி விட்டுருந்தாங்க. கட் பண்ணி திரும்ப அப்படியே ஏற்றிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாகவே வெயில் தான், குட்டியாக தான் போட்டிருக்கோம். இன்னும் மூங்கில் வேண்டு வந்து போடணும். இல்லைன்னா இங்கே உட்காந்து மீன்லாம் கழுவவே முடியாது. இப்போ நிழலாக இருக்குது பாருங்கள். பட் இந்த பக்கம் சம வெயில் குழா வேண்டலாம். அது வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் வெத்தலை கொடியை. இந்த வருஷம் கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா. ஓகே, சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் இதுதான், சிக்கன் வறுவல் அண்ட் சங்கரா மீன் குழம்பு. மாங்காய் போட்டு சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். எல்லாருமே வாங்க. கூடவே இந்த சேனல் சந்தியா சமையல் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாப்பா, நான் மீன் கொஞ்சம் தான் இருக்குதுல்ல, இதோ கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன்ப்பா. வா, மீன் குழம்பு தான் கொச்சிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். பக்கத்தில் நம்ம வந்து சிக்கன் வறுத்துக்கலாம். செம்மையாக கொதிக்குது. ஆமாம், ஓகே. வெள்ளை வெங்காயம். ஆமாப்பா, வெள்ளை வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சந்தியா, என்ன சமையல் வேலை நடக்குதா? ஆமாங்க ஆமாங்க. என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இன்னைக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ணிட்டு சப்பாத்தி பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஓகே. பையன் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், அதனால கொஞ்சமாக சேமியா உப்புமா பண்ணிக்கலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இதாக ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து வெள்ளை வெங்காயம் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால வந்து ரொம்ப சூடு இருக்காதுன்னு சொல்லிட்டு வெள்ளை வெங்காயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் வெள்ளை வெங்காயம் வெளியே சீக்கிரம் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி சேர்த்து பாருங்க, அதாவது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். அதுவும் 30 ரூபா தான், இதுவும் 30 ரூபா தான். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இது வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப சப்பாத்தி ரெடியாதா? இதோ ரெடி ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு 3 போதும் இல்லைங்க? போதும். தக்காளி சட்னி ரெடி ரெடி. சேமியா. ஓகே, சரி சாப்பிடலாம். சாப்பிடலாங்க. சப்பாத்தி என்ன புகையுது? சப்பாத்தி புகையில நல்லாதாங்க. ஐயோ, கருத்து போச்சுமா. நல்லாதாங்க, இப்படி பண்ணாதாங்க வெந்திருக்கும், எல்லாம் வேகாதுங்க. ஒன்றும் பாதிமெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல், ரசம் தான் செய்ய போகிறோம். ரசம் கூட்டியாச்சு. ஓகே. சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க, இது வந்துட்டு இருக்கு சாப்பாடு. தோசையா இருக்கு. என்னதுடா? சமையல் முடிச்சா? முடிஞ்சுங்க. எல்லாம் ரெடி, பாவக்காய் ரெடி, எல்லாம் ரெடி. பாவக்காய் வறுவல், ரசம். லஞ்ச் வீடியோலாம் மக்கள் பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். சந்தியா, குட் மார்னிங். குட் மார்னிங். சமையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். மாவு காலில் இட்லி ஊற்றலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கார சட்னி ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம வீட்டில். இது வந்து பச்சை பட்டாணி, அதாவது காஞ்சதில் இருக்குங்களா, அதை ஊற வச்சு வேக வச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சமையல். சந்தியா, என்னங்க என்ன சமையல் ரெடியாகுது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி மாரி பண்ணிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். இது அரிசி ஊற வச்சுருக்கேன், தெரியுதா? அதனால இன்னைக்கு நம்ம இதான் செய்ய போகிறோம். 2 ஐட்டம் தான் இன்னைக்கு. செஞ்சுட்டு பார்க்கலாம். ஆமாம், செஞ்சுட்டு பார்க்கலாம்ப்பா. சந்தியா, என்னம்மா சமையல் ஆயிடுச்சா? மேலே வேலை இருக்கு. ஆயிடுச்சுமா. கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். சரியா? செம்மையாக இருக்கு. ஆமாம், இப்போ தான் தேங்காய் சாப்பிட்டு கத்திரிக்காவா? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. செஞ்சுட்டு லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். இருங்க, அங்கே வச்சிடும், தள்ளுங்க. ஓகே. தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் இன்னைக்கு நம்ம வீட்டில். கத்திரிக்காய் தொக்கு. லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே